மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கரு பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ வழங்கும் தமிழா. ஸ்பெஷல் பார்ட்னர் பாஷ்யம், கிரவுன் ரெசிடென்சஸ், கோயம்பேடு. இந்த காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சியை இன்னைக்கு தமிழால் நடத்தணும்னு நினைச்ச முக்கியமான காரணம், உலகம் முழுவதும் பல்வேறு விழா நாட்கள் கொண்டாடப்படுகின்றன. ஒரு இடத்துல கொண்டாடுறது இன்னொரு இடத்துல கொண்டாட மாட்டாங்க. ஆனா உலகம் முழுமைக்கும் எல்லாராலும் கொண்டாடப்படும் மனதுக்குள் மகிழ்ச்சியை நினைக்கப்படுற நாள் வேலண்டைன்ஸ் டேவான February 14 காதலர் தினத்தை. காதல் பத்தி, காதலர்கள் பத்தி, காதலுக்கு பிறகு கணவன் மனைவியானவர்களை பத்தி நிறைய சலிக்க பேசியிருக்கோம். ஆனா எத்தனை சலிக்க பேசினாலும் மீண்டும் புதியது போல தோன்றுவதுதான் காதலின் சிறப்பு, இல்லையா? அதுவும் குறிப்பா இந்த வேலண்டைன்ஸ் டே போல நாட்களை நம்மை போல இருக்க ஆட்கள் எல்லோரும் போற்றி பாதுகாக்க வேண்டிய ரொம்ப பொறுப்பு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தாலே நாங்க கூட்டிக் கொண்டே கல்யாணம் பண்ணி வைப்போம்னு சொல்றோம். வாழ்ற காலகட்டத்தில் அப்படி இல்லவே இல்லை. இங்க காதலுக்கான இடம் இருக்குங்கிறத வலியுறுத்தி கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கோம் எல்லாருமே. அதனாலதான் இதை நடத்திடணும்னு நினைச்சோம். இதை இப்ப என்ன, காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் ஒருபுறமும், பெற்றோர்களால் முடிவு செய்யப்பட்டு திருமணம் பண்ணவங்க ஒருபுறமும் பேசணும்னு நினைச்சோம். அதுக்கு முன்னாடி பொதுவா மனைவி என்பது கணவனுக்கு ரொம்ப பெரிய சமமா வாழ்க்கை முழுவதும் பயணப்படுற ஒரு பெண்ணா கணவன் நினைக்கிறான், மனைவி அப்படிதான் நினைக்கிறான். ஆனா மனைவி பெரிதும் மகிழ்வது அந்த கணவனால் அவள் அங்கீகரிக்கப்படும் பொழுது, அவள் கொண்டாடப்படும் பொழுது, அவள் மிக மரியாதையாக நடத்தப்படும் பொழுதுதான் ஒரு பெண் பெரிதும் மகிழ்றா. நீ என்னை இவ்வளவு சமமா நடத்துவியா அப்படின்னு, நீ என்னை இவ்வளவு அங்கீகரிப்பியா, எனக்கு இந்த இடத்த கொண்டு வந்து நிப்பாட்டுவியா, நீ என்னை முன்னிறுத்துவியா அப்படின்னு. அப்படி நீங்க உங்கள் மனைவிக்கு மரியாதை செய்யும் விதமாக, அன்பை செலுத்தும் விதமாக, காதலை சொல்லும் விதமாக அந்த ஆளுக்கு வச்சிருக்க ஒரு குறைஞ்சபட்சம் ஓராண்டுக்கு மேல இருக்கும். ஆனாலும் இன்னைக்கு கணவன் தன் தலையில மலக்கிடத்தை வைக்கிறான்னு சொன்னோன்னா மறுபடியும் கண்ணை சிவக்க அந்த வெக்கம் மிச்சம் இருக்கு பாருங்க. அதுதான் அந்த காதலுடைய மிகப்பெரிய சிறப்புன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க காதலர்களா சந்திச்சிருப்பீங்க. சந்திச்ச முதல் கணத்துல அதுதான் காதல் கணவரான்னு தெரியாது. ஆனாலும் அவர்கள் சந்தித்த உடனே அந்த ஆணை சந்திச்சோன்னா அவனை பத்தி உங்களுக்கு மனசுல ஒன்று தோணிருக்கும்ல. உங்களுக்கு மனைவின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, பார்க்க போறீங்க தெரியும். ஆனா மனைவியா இருக்க உங்களுக்கு இந்த கணவனை முதல்ல சந்திச்ச பொழுது, உங்களுக்கு காதலன் சந்திச்ச பொழுது, அந்த ஆணை முதல்ல பார்த்த பொழுது என்ன தோணுச்சு? கடவுள் கொடுத்த கிஃப்டா அவரை நினைக்கிறேன். இவரை பார்த்தோன்னே எனக்கு அதெல்லாம் இப்ப முடியும் போதுல தெரியும் என்ன சொல்ல போறீங்க அவரை பத்தின்னு. நான் சொல்றது முதல் நாள் பார்த்த பொழுது என்ன தோணுச்சு உங்களுக்கு? நம்மளுக்கு ஏத்தவை இவன் தான் அப்படின்னு மனசுல தோணுச்சு சார். எதனால? உயரத்தை வச்சா? உயரத்தை வச்சுல, மூஞ்சியை பார்த்தோன்னே ரொம்ப நல்லவர் மாதிரி இருந்தாரு. அதனால. நல்லவர் தானா? நல்லவர் தான் சார் உண்மையிலே. ஓகே, உங்களுடைய கணவனை முதல் நாள் பார்த்த பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு சூர்யா பிடிக்கும். ஸோ சூர்யா மாதிரி இருந்ததுனால கெட்டனா இவரை தான் கெட்டணும்னு கெட்டிக்கிட்டேன். ஓகே, உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஓப்பனா சொல்லலாமா? சொல்லலாம். பொறுக்கி மாதிரி இருந்தாரு. அதான் கேக்குறேன். எனக்கு அந்த லுக் பிடிக்கும், ரவுடி மாதிரி. ஏன்னா ரஜினி சாரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள மாதிரி நல்லா இருப்பாங்க. ஸோ பார்க்க லுக் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களை லவ்வர் சொன்னா கொஞ்சம் 4 பேர் நல்லா பாப்பாங்க. சோ அதுக்காக தான். ஏன் ஒருத்தர் பொறுக்கி மாதிரி இருக்காரு, அவர் லவர்னு சொன்னா எப்படி நல்லா பாப்பாங்க 4 பேர்? இல்ல, இவர் பார்க்க தான் அப்படி, அப்பியரன்ஸ் மட்டும் தான் அப்படி. கேரக்டர் வைஸ் வெரி குட். அதெல்லாம் பின்னாடி தெரிஞ்சது. ஆனா முதல் நாள் பொறுக்கியா தான் தெரிஞ்சாரு. எனக்கு அப்படிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்திக் ஹீரோ பிடிக்கும். சோ அதனால அவரை பிடிக்கும். வேற யாருக்கு உங்களுடைய காதலர் முதல் நாள் பார்த்தபோது என்ன தோணுச்சு உங்களுக்கு? ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே ஸ்கூலில் தான் மீட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவரை பார்த்தப்போ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப டென்ஷனாக நடந்து போயிட்டு இருந்தாரு. யோசிச்சேன், நல்லா க்யூட்டாக இருக்காரு, இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். பட் அப்போ இன்னும் யாருன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ எத்தனாவது படிக்கும்போது ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். எது ஸ்கூல்ல படிக்க போகுது? ஓகே, அவர் டீச்சரா இருந்தாரு, நீங்க டீச்சரா போனீங்க? இல்ல, நான் டீச்சிங் ஸ்டாஃப். ஓகே.
So அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ நான் அட்டென்ட் பண்ண போயிருந்தேன். அப்பதான் அவர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் பார்த்தேன். சோ அப்பதான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சேன். முதல் சந்திப்பிலே ஆமா, அவரும் அப்படிதான் யோசிச்சாரு. அப்படியே யோசிச்சா சொன்னாரா யோசிச்சாரா? ஆமா, யோசிச்சாரு. அதுக்கப்புறம் யோசிச்சேன்னு சொன்னாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் டே முதல் முறையா நீங்க அவங்களை பார்த்தபோது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு வந்து பார்த்தோன்னே அவர் வந்து கொஞ்சம் கெத்தா இருக்க மாதிரி இருந்தது. ஆனா பேசினதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது வேஸ்ட் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு சரி வீட்ல எல்லாருக்குமே பிடிச்சோடனே நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். அப்பயே தெரிஞ்சிருச்சா அப்படிலாம் உனக்கு எத்தானவர் இல்லைன்னு? தெரிஞ்சிருச்சு. என்ன அப்படி என்ன செஞ்சாரு அவர்? எப்படி தெரிஞ்சு உங்களுக்கு? ஒரு மாதிரி எல்லாரும் வீட்ல கேட்பாங்கல்ல பிடிச்சிருக்கா பொண்ணு அப்படின்ட்டு, எல்லாத்துக்குமே மண்டே மட்டும் ஆடிட்டே இருந்தாரு. அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. அதுக்கப்புறமேட்டு எங்களை ஃபர்ஸ்ட் பேச விடல. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆனோடனே பேச விட்டோடனே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஓகே, உங்களுடைய காதலரை முதல் நாள் பார்த்த பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆக்சுவலி 2 பேரும் ஒரே ஆஃபீஸ் தான். ஒரு டீமுக்கு புது ஆள் வராங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஒரு டோர் ஓப்பன் ஆச்சு. பார்த்தா அவர் வந்தாரு. வந்து யாரா இந்த அவதார் மூஜி அப்படின்னு சொல்லி நினைச்சேன். டீம் கிட்ட சார் இந்த பையன் நம்மளுக்கு வேண்டாம், இந்த பையன் செட் ஆக மாட்டான் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவர் வேற டீம் போயிட்டாரு. வேற டீம் போனதுக்கு அப்புறம் தான் நான் அவரை பார்த்ததை விட என்ன அவர் பார்த்தது வந்து வேற லெவல் இன்ட்ரோல இருக்கும். நீங்களே சொல்றீங்களா? அது அவரே சொல்லுவாரு. இல்லை, இவங்கள நான் எப்போ பார்த்தேன்னா அன்னைக்கு வந்து மழை டைமு. ஸோ கேப் ஏதோ இஷ்யூவா இல்லை ஷார்ட்டேஜா என்ன ஃபர்ஸ்ட் டே கதவு திறந்து போன அன்னைக்கு பார்க்கவே இல்லை உங்க? அப்போ பார்க்கல நான். ஸோ சேம் டே வந்து புது ஆஃபீஸு. ஸோ கேப்லாம் என்ன எதுன்னு தெரியாது. ஸோ வந்து மழை பெஞ்சது, கேப் ஷார்ட்டேஜ்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ என்ன நான் கேபை மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கவும் என்ன சொன்னாங்க, அங்கே ஏதோ பிரச்சனை போகுதுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் நினச்சேன். சரி டிரைவருக்குள்ள ஏதோ பிரச்சனை, சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். சரி போய் பார்க்குறேன், இவங்க சாரி கட்டினாங்க போல. சாரி நல்லா இப்படி மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இவங்க வந்து சண்டை போட்டுருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை பார்க்கும்போது என்ன நினச்சுன்னா, எந்த ஊரி காரிடா இந்த கிளிக்கிறா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தோணுச்சு. ஸோ ரொம்ப வாயாடி அவங்க. ஸோ அப்படிதான் பார்த்தேன். சரி இவங்க என்ன இவ்வளோ அப்புறம் அப்போ பேச ஆரம்பிச்சு, என்ன இஷ்யூ உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஓகே, மேலே கொடுக்கணும். நாங்கள் 2 பேரும் ஒரே ஏரியா தான். எங்க மாமா வந்து எப்படி சொல்றது, அப்பாச்சி வச்சிருப்பாங்க. அதுல கர்லிங் ஹேர் அவங்க பயங்கரமா விட்டுருப்பாங்க. அப்ப அவங்க மூவில இது பண்றதுனால அப்படியே இப்படிக்க போயிட்டு வரும்போது நாங்க பக்கத்து வீடு மாதிரி இருக்கும், ஒரு 4-5 வீடு தள்ளி தள்ளி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க மாமாவை. அப்ப வந்து கர்லிங் விட்டுட்டு கெத்தா கடுக்கெல்லாம் போட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாமான்னா. அந்த மாமா யாருங்கிற? ஓ, இவர்தான் அந்த மாமாவா? ஆமா, எங்க மாமா தான் அது. எங்க மாமா ரிலேஷன்லாம் இல்ல, நாங்க வேற யாரோ தான். ஆனா ரிலேஷன்லாம் இல்ல. ஆனா வந்து பக்கத்து ஒரு 4 வீடு தள்ளி தான் இருக்காங்க அவங்க. ஆனா எனக்கு அப்பதான் எங்க மாமா இவரை கல்யாணம் பண்ணிட்டா கெத்தா இருக்கும் லைஃப், ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மேரேஜ் பண்ணிட்டேன். எவ்வளவு பணிவா நடிக்கிறாரு பாருங்க. எப்பவுமே இப்படித்தான் இருப்பாரா இல்ல சபையில இப்படி இருப்பாரா? இல்ல அவர் கொஞ்சம் சையா இருப்பாரு, கொஞ்சம் இதாவும் இருப்பாரு, டெரராவும் இருப்பாரு, இதாவும் ஆப்போசிட் ரெண்டுமே. ஓ, இப்ப சையா இருக்காரு. ஆமா, கொஞ்சம் டெரரா இருப்பாரா? என்னங்க நெகத்தெல்லாம் கிள்றாருங்க. நீங்க முதல் வரி பேசுறதுக்குள்ளேயே 4 நெகத்தை பிச்சுட்டாரு. அவர் செம டெரர் வீட்ல எல்லாம். இங்கதான் அந்த மாதிரி இருக்காரு. செம டெரர் என்ன செய்வாரு? டெரர்னா எப்படி சொல்றது, நல்லாவே. எதற்காக இந்த கணம் முதல்ல உங்களுக்கு தோணுது என்னன்னு கேட்டேன்னா, காதலர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ப்ரொபோஸ் பண்றது ஒரு வாய்ப்பு. அந்த காதலை சொன்னது, இந்த காதலிச்சு கல்யாணம் பண்ண உங்களுக்குள்ள இந்த காதலை முதல்ல சொன்னது யாரு? நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். 6 மந்த்க்கு அப்புறம் ஓகே சொன்னாரு. 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் ஓகே சொன்னாரா? அப்பதான் ஓகே சொன்னாரு. என்ன 6 மாசம் என்ன யோசிச்சீங்க? ஏற்கனவே நிறைய அடிபட்டோம், திரும்பவும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் 6 மாசம் எடுத்துக்கிட்டாரு உங்களுக்கு தெரியுமா? இல்ல நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்ன ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாரு, வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துடலாம், லவ்லாம் வேண்டாம், எனக்கு அதுல ஹோப்பே கிடையாது சுத்தமா அப்படி சொன்னாரு. இல்ல நீ இப்படியே விட்டா வேலைக்கு ஆக மாட்ட, என்ன லவ் பண்ணி என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ, லைஃப் லாங் கூட இருக்கேன் உன் கூட, ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை. ஸோ இவர் நல்லா அட்வைஸ் பண்ணுவாரு, என்னை கரெக்ஷன் பண்ணினே இருப்பாரு. அவர் உங்களை கரெக்ட் பண்ணதுல வந்து என்ன கரெக்ட் பண்ணாரு அப்படி அந்த 6 மாசத்துல? பேச தெரியாதுன்னு சொன்னார். யாரு உங்களுக்கு? எனக்கு சரியா பேச வராதுன்னு. அப்புறம் நடக்கிறதுக்கு சொல்லி தருவாரு, ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னு. நடக்கிறதுக்கு என்ன சொல்லி தருவாரு? இல்ல நான் கீழே விழுந்துருவேன் நடந்துட்டே இருக்கும் போது, ஸோ அதை கரெக்ட் பண்ணுவாரு. அப்புறம் எங்கேயாச்சும் போறதுன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு இங்க போட்டுமாப்பான்னு கேட்டா, ஓகே பார்த்து போயிடு, இந்த டைம் பஸ் இருக்கும், இந்த டைம் ட்ரெயின் இருக்கும், இதுலன்னா அது ஸ்கிப் ஆயிட்டுனா நீ சேஃபா வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி கைட் பண்ணுவாரு, ஒரு கைடு மாதிரி. அவர் கைட் பண்ணல, உங்களை கண்காணிச்சுட்டே இருந்திருக்காரு.
எந்த பஸ்ல போறது, ஆனா எந்த பஸ் மிஸ் எனக்கு பண்ணா அது எந்த ரொம்ப பஸ்ல போறோம். பிடிச்சிருக்கும். எங்க போனாலும் திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுப்பாரு, எங்க போனாலும் வந்து நிப்பாரு கண்ணு முன்னாடி. சோ அது ஏன் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காரு. வேற யார் உங்கள யார் ப்ரொபோஸ் பண்ணது, யார் காதலர்கள்ல? ப்ரொபோஸ் பண்ணது நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணேன். பாக்குறதுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ரொம்ப கியூட்டா சின்னதா டால் மாதிரி இருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னவா ப்ரொபோஸ் பண்ணீங்க, எங்க போய் எப்படி சொன்னீங்க? நான் ஆக்சுவலா சேட்ல தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணதே சேட்ல தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மீட் பண்ணி ஒரு சிம்பிளா தான் லைக் டைரி மில்க் கொடுத்து அந்த மாதிரி தான் ப்ரொபோஸ் பண்ணது. அவங்க லைக் டெக்ஸ்ட் மெசேஜ்ல ப்ரொபோஸ் பண்ணீங்க? யா, டெக்ஸ்ட் மெசேஜ். ஓகே. உங்களில் யார் காதலை முதல்ல சொல்லி தெரியப்படுத்தினது, எப்படி தெரியப்படுத்துறீங்க? நான் தான் சார், நான் தான் பண்ணேன். ஒன்றும் இல்லை சார், நான் டேரெக்டாக ஐ லவ் யூ சொல்லி ப்ரப்போஸ் பண்ணல. டேரெக்டாக போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டேன். ஆமாம், அப்போ தான் அடி விழுகாது. ஆமாம் சார், சேஃப் சார். ஏன்னா வீட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க, பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் சரி ஓகே இந்த பொண்ணு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக போய் கேட்டாச்சு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன், லவ்லாம் பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இவங்க யோசிச்சு ஒரு 4 மாதம் கழிச்சு தான் ஓகே ஆச்சு. எப்படி எனக்கு பிடிச்சதுன்னா, இவங்க அந்த வண்டியெல்லாம் ஓட்டிட்டு வரும்போது ஃபுல்லாக அந்த துணியை சுற்றி தான் சார் வருவாங்க. அப்போ அந்த கண்ணு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த கண்ணு எனக்கு பேங்கை கொள்ளையடிக்க போகிற மாதிரியே அதே சேம் சார், அதே சேம். அந்த கண்ணு எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும் சார். ஸோ அந்த கண்ணை பார்த்து தான் பிடிக்க ஆரம்பிச்சது. இப்படி தான் சார் பண்ணேன் சார். ஓகே. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னீங்க, அதுக்கப்புறம் 4 மாதம் கழிச்சு சொன்னாங்களா? ஆமாம் சார், ஒரே நிமிஷம் சார். இல்ல நான் வந்து ஃபர்ஸ்டே ஓகேன்னு தான் சொன்னேன். நான் சொன்னது வீட்ல பேசணும், ஸோ வீட்ல கொஞ்சம் டைம் கேட்பாங்க. ஏன்னா நான் அப்போதான் ஊருக்கு புதுசு, இவர் கோயம்புத்தூர்ல இருந்தாரு. ஸோ அப்போதான் நானும் கோயம்புத்தூர் போனேன். எனக்கு வந்து என்னன்னா, இவர் வந்து ஐ லவ் யூன்னு சொல்லலை, எனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா லவ் எல்லாம் இல்ல அப்படின்னாரு. அது எப்படி ஒத்துக்க முடியும்? லைஃப் ஃபுல்லா லவ் இல்லாம எப்படி போக முடியும்? அதனால நான் சொன்னேன் லவ் இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஓகே நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓகேன்னு தான் சொல்றேன். எனக்கும் பிடிச்சது, பார்த்ததுமே பிடிச்சது, அதனால ஓகே அப்படின்னு சொன்னேன். மேரேஜுக்கும் நான் ஓகேன்னு தான் சொன்னேன். வீட்டுல வந்து ஒத்துக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஓகே. வேற யாரு? அதான் சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நான் வந்து ஆட்டோ ஓட்டுறேன் சார். அப்போ வந்து இவங்க வந்து சென்னைக்கு வந்து இவங்க மதுரை வீடு, சென்னைக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆகுது. அப்போ வந்து சின்ன பிள்ளையா இருப்பாங்க. அப்போ கடைக்கெல்லாம் போவாங்க, ஒரு மாதிரி பைத்தியமே விளையாடினே போவாங்க. அப்போல்லாம் நான் எவ்வளோ பெருசாக கண்டுக்க மாட்டேன். இவங்க ஏஜில் அட்டன் பண்ணி கொஞ்ச நாள் வீட்லேயே இருந்தாங்க. அப்போலாம் அவங்கள பார்க்கல. அதுக்கப்புறம் நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது அவங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிவாங்க எனக்கு. டெய்லி என்னை தாண்டி கிராஸ் பண்ணி தான் போயினே இருப்பாங்க. இவங்க ஆட்டோவில் ஏற மாட்டாங்க. ஒரு நாள் பஸ்ஸெலாம் வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்ததுனால வந்துட்டு இருந்தாங்க. நானே இவங்கக்கிட்ட போயிட்டு ஆட்டோ நிப்பாட்டி வா வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது சில விஷயம்லாம் பேசினேன். இவங்க அப்போ கேட்டாங்க, அண்ணா யாருன்னா லவ் பண்ணுறீங்களாண்ணா? அண்ணன் தான் கூப்பிட்டாங்க. அவங்க உங்களை கேட்டாங்களா? இவங்க சும்மா விளையாட்டா கேட்டாங்க, யாருன்னா லவ் பண்ணுறீங்களாண்ணா? விளையாட்டெல்லாம் கேட்கல. கேட்டேன். நான் சொன்னேன், இல்லைம்மா உன்னைதான் லவ் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படி சும்மா டப்புன்னு போட்டேன். நான் போட்டோன்னே இவங்க அண்ணா நானும் கண்ணில் ஒரு மாதிரி கட்டமா சும்மா விளையாட்டு தான்மா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு கம்முன்னு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 1 மாதம் அப்படியே போயிடுச்சு. திருப்பி இன்னொரு நாள் அதே மாதிரி பார்த்து அவங்ககிட்ட மீட்டிங் எப்படி இருந்ததுன்னா, ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க, நான் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் போயிட்டு இருக்கும்போது இவங்க வெளியே வந்தாங்க. நான் இவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். மறுபடியும் சொன்னேன். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன லைட்டாக கொஞ்சம் எப்படி அவங்க ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்றது தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறம் 2வது வாட்டி போயிட்டு நானே சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் தான் ரியாக்ஷன் மோசமா இருந்துச்சு. அதான் மோசமா தான். அப்போ சாலைச்சில் வீட்டில் போய் சொல்லல. ஓ, வீட்டில் சொல்ல. அதனால வந்து 2வது டைம் போயிட்டு நீட்டாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இவங்க யோசிச்சு கொஞ்ச நாள் ஒரு 1 மந்த் கழிச்சு சொன்னாங்க. அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் அப்படியே லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். அதுக்கப்புறம் வெளியே போகிறது, பீச்செலாம். அப்புறம் எப்பவுமே ஆட்டோ தான். நம்ம ஆட்டோ தான் சார். ஆட்டோலே தான் கூட்டின்னு போகிறது. எங்கே போனாலும் ஆட்டோவில் உட்கார வச்சு பின்னாடி உட்கார வச்சுன்னு ஜாலியாக போயிருது. இது ஆக்சுவலா டெரர் நீங்க தான். மாமா சும்மா சொல்லியிருக்கீங்க பயங்கர டெரர்னு. யார் டெரர் உண்மையில? நான் டக்குன்னு கோவம் வந்து சார் அடிச்சிருவேன் ஒரு சமையல்லாம் படால்னு. எல்லாம் தாய்ங்கெல்லாம் என் கூட இருக்கிறாங்க, அது பெரிய விஷயம். பதிலுக்கு வாங்கிருக்கீங்களா நீங்க? அதுக்கப்புறம் இவங்க அடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நான் விட்டேன் சார், அடிக்கிறது. அப்பதான் டெரர் மாமா ஷையாக ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பையன் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி போக சில ஒரு மேலே போயிடுச்சு. ஓ, சரி. ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 5 months போயிடுச்சு. ஸோ வந்து வீக்கெண்ட்ஸ் வெளியில் போகிறது அந்த மாதிரி இருந்தது. ஸோ வீக்கெண்ட் வெளில போகும்போது ஸ்டார்ட் ஆஃப் த டேல இந்த மாதிரி சொன்னேன்,
நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிரை போட்டு விட்டேன். நீங்க கிறிஸ்டியன் தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னு உங்களுக்கு தோணலையா? தோணுச்சு. ஆனா எனக்கு வந்து பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல நானு. ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏன் சொல்றாரு. புரிஞ்சிச்சு. ஆஹா ஏதோ சொல்ல வராரு அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து வீட்டுல மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு. ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட், உங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடுறேன் அப்படி இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் அடுத்தது பார்த்தா மனுஷன் அடுத்த நாள் வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து வீட்டுல பார்த்தாங்க, செட் ஆகல அப்படின்னு. ஒரு குஷி ஆயிட்டாரு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு எல்லாம் ஓகே தாங்க, எங்க அப்பா தாங்க எனக்கு பயம் அப்படின்னாரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஓகே எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் எங்க வீட்டுல சொல்லிட்டேன். எங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்க. இவர் வந்து என்கிட்ட கேக்குறாரு, எங்க அப்பா கிட்ட நீயே பேசுறியா அப்படி சொல்லி கேக்குறாரு. அதுக்கப்புறம் நான் எப்படிங்க பேச முடியும்? அப்புறம் அவரே பேசி அப்புறம் கரெக்டா அவங்க அப்பா கையில கத்தி வச்சுட்டு காய்கறி நறுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் இவர் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் லவ் பண்றேன். உங்க அப்பா காய் நறுக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்களா? சொன்னாரு. ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஸோ அது வந்து அபவுட் டு லீவ் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இவங்க எது ரெஸ்பான்ஸ் இது இவங்க சொன்னதான் அப்புறமா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளை தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரே டென்ஷன். அப்போ என்ன இவங்க எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இது சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், என்னோட க்ரஷ் நீங்கள் தான், எல்லாருக்கும் க்ரஷ் தான் மனைவி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, நானும் அதே தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே சைலண்டாகவே இருந்தாங்க. அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஜீசஸை பிடிக்கும், நானும் சர்ச்சுக்கெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்தது. ஸோ இவங்க சொன்ன விஷயம் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தரா நடந்த விஷயம். அந்த டைம் எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, காதலிச்சு கல்யாணம் பண்ணவர்களுக்கு இப்படி காதலை தெரியப்படுத்திக்கிறதுக்கு, காதலை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல வந்து அந்த காதலை சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை இல்லையா? ஏன்னா இதான் கணவன் இதான் மனைவின் முடிவாயிருது. ஆனா ஒருவேளை காதலிச்சிருந்தா, ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா, நான் இப்படியெல்லாம் என் கணவனுக்கோ அல்லது என் மனைவிக்கோ என் காதலை சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு கற்பனை இருக்கும்ல, நம்ம ஒரு காதலிச்சிருந்தான்னு பொருள் சொல்லும்போது தோணி இருக்கும்ல உங்களுக்கு. அதே காதலோட தான் நீங்களும் இருக்கீங்க. ஆனா திருமணத்துக்கு பிறகு, திருமணத்திற்கு முன்னாடி ஒரு காதல்ங்கிறது வாய்ப்பு அமையல. அப்படி ஒரு வேளை வாய்ப்பு அமைஞ்சா உங்களுடைய ப்ரப்போசல், உங்களுடைய காதல் தெரியப்படுத்துறது என்னவாக இருக்கணும்னு நீங்க கற்பனை பண்ணிருப்பீங்க? இப்போ நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, கேண்டில் லைட் டின்னர் மாதிரி நைட் டைம்ல போயிட்டு இவருக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுக்கணும், கேக் கட் பண்ணணும், அந்த மாதிரி. ஓகே, ஒரு கேண்டில் டின்னர்ல ப்ரப்போஸ் பண்ணா நல்லதுன்னு நல்லா நினைக்கிறேன். இருக்கும். கணவன் மனைவியா இருக்க நீங்க, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ண நீங்க, உங்களுக்கு காதலை ஒரு முறை மறுமுறை ஒரு தடவை சொல்லலாம்னா என்னவாக ப்ரப்போஸ் பண்ண நினைக்கிறீங்க? எனக்கு கிரீட்டிங்ஸ்ல ரோஸ் வச்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு வாழ்த்து அட்டையில பூ வச்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆக்சுவலி இவங்க வந்து நாகர்கோயில்ல இருந்தாங்க. நான் இங்க இருக்கிறனால ரொம்ப ஃப்ரீக்வெண்டா போய் பார்க்கலாம் முடியாது. ஒரு 2 months ஒன்ஸுக்கு போனாலும் ஏதாவது ஒரு மேரேஜ், ஏதாவது ஒரு அக்கேஷன் வச்சு தான் போகணும். ஆனா அன்னைக்கு அவங்க லீவ் போட்டு வந்துருவாங்க. பட் ப்ரப்போஸ் பண்றதுக்கான அட்மாஸ்பியர் என்ன இங்க இருந்து எதுவும் பிளான் பண்ணி எடுத்துட்டு போவோம். சரி ஓகே, ஹனிமூன்ல நம்ம ஒரு ப்ராப்பரா நல்ல ஒரு என் மனசுல இருக்க கனவெல்லாம் வச்சு ஒரு ப்ரப்போஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். கோவாவும் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனா அந்த பிளான் டிராப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா பெருசா சர்ப்ரைஸ் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல நல்ல ஒரு வெளியே ஒரு ஃபாரின்லயோ அல்லாட்டி ஒரு நல்ல ஒரு ஐலாண்ட்லயோ ஒரு பெஸ்ட் சர்ப்ரைஸ் அப்போ ப்ரப்போஸ் பண்ணணும்னு எனக்கு மனசுல ஒரு ஆசை இருக்கு. ஓகே, உங்களுடைய மனைவிக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னா என்னவா ப்ரப்போஸ் பண்ணி கற்பனை பண்றீங்க? நான் வந்து இது யாரையுமே லவ் பண்ணல. மேரேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைய தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதான் ஃபர்ஸ்ட் வருஷம் லவர்ஸ் டே. நான் வந்து ஈசிஆர்ல போகும்போது பைக்ல கையை விட்டுட்டு ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அவங்களும் என்ன டைட்டானிக் படத்துல மாதிரி பின்னால பிடிச்சிக்கல, அவ்வளவுதான். ஆக்சுவலா வந்து இவ்வளவு ரொமான்டிக்கான யோசனைகள் நீங்க தான் சொல்லிக்கணும். காதல் சாட்கள் எல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்லயும் சூசகமாகவுமே சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்படி உங்களுடைய ரொமான்டிக் மூமெண்ட் காதலை சொன்னதுக்கு அப்புறம் அப்படி ஒரு செஞ்சாரு, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு, அல்ல இப்படி ஒரு செஞ்சாங்க அப்படின்னா எதை சொல்லுவீங்க? என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு ஒரு saree gift பண்ணாங்க. saree வந்துட்டு ஹேண்ட்மேட். அதாவது நாங்கள் இவ்வளோ நாள் பண்ண எல்லாமே சாரியில் வரைஞ்சு இது பண்ணாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. லைக் 2012 மீட் பண்ணோம். ஸோ 12 இருந்து எப்படி அங்கே எங்களோட ஜேர்னி வந்துட்டு ஒரு பிக்சரைஸ்டாக அந்த சாரியில் வரைஞ்சிருந்தது. என்ன வரைஞ்சிருந்தீங்க சாரியில்? அது நான் ஃபார் எக்ஸாம்பிள் 2012 லவ் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நாங்கள் எப்படி எந்த ஜேர்னியில் அந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக அது வரைஞ்ச மாதிரி ஒரு அதை வரைஞ்சிருந்தீங்களா? அதை வந்து நான் வரையில, ஐ மீன் ஒருத்தட்ட கொடுத்து எங்க சித்தப்பாட்ட கொடுத்து வரைஞ்சிருந்தேன். அவர் ஒரு ஆர்டிஸ்ட், ஸோ அதனால அவர்கிட்ட கொடுத்து. நீங்க வரைஞ்சாதாங்க அர்த்தம். தாஜ்மஹால கட்டினது கடைசி ஷாஜகான் தான். ஷாஜகானேவா கல்லெடுத்து வைப்பாரு. ஆமா, அந்த சர்ப்ரைஸ். ஓகே. ஹைதராபாத்ல அந்த டேங்க் பண்ற பிளேஸ்ல நியூ இயர் அதுவுமா நடு ரோட், அங்க டேங்க் பண்ட் ரோட்லயே சென்டரா வச்சுட்டு எல்லாரையும் சரௌண்ட் பண்ண வச்சு அந்த பிளேஸ்ல ப்ரொபோஸ் பண்ணோம். அதுவும் அவங்களுக்கு ரொம்பவே இதுவா அந்த சொல்ல துடிக்கிறாங்க அவங்க. இல்ல இல்ல, அந்த
ஐ லவ் யூ சொல்றதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாங்க எல்லாரும் ரோடெல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏதோ விஐபிஸ் இருக்கா மாதிரி 2 பக்கம் பிளாக் பண்ணிட்டு சென்டரா நிக்க வச்சு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு முட்டி போட்டு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவரா சொன்னது. லவ் பண்ணி 4 வருஷம் கழிச்சு அந்த மாதிரி சொன்னாரு. அவருக்கு அப்போதான் நான் கேட்டேன், இப்பதான் லவ் யூ சொல்லணும்னு தோணுச்சு அவனுக்கு அப்படின்ட்டு. ஓகே. ஆக்சுவலி சொல்லணும்னா அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. பட் அது கொஞ்சம் வராது. என்னன்னா எனக்கே தெரிஞ்சிடும் அது. பட் நான் தான் அவருக்கு தெரியாத மாதிரி சர்ப்ரைஸா ஆக்ட் பண்ணுவேன். ஓகே. அந்த மாதிரி. ஓ, ஐ அம் சோ சர்ப்ரைஸ் அப்படிவீங்களா நீங்க? ஆக்சுவலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு வந்து ஒரு மொபைல் வாங்கியிருந்தான். எனக்கு ரொம்ப என்கிட்ட அவன் கேட்டுட்டே இருப்பான், என்ன கலர் பிடிச்சிருக்கு, இந்த கான்ஃபிகரேஷன், அதுலயே ஓரளவு கெஸ் இருக்கும். ஒரு தடவை என்ன பண்ணிருந்தான்னா, என் போன்ல அவனோட அமேசான் அக்கௌண்ட் ஜிமெயில் ஓபன் ஆர்டர் வந்துருச்சு. எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கு, நாளைக்கு டெலிவரி ஆகும். எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன போனு, என்ன கான்ஃபிகரேஷன், கலர் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ என்னோட ஒர்க் அவுட் என்னன்னா, அது அவன் சொல்றப்போ நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரியாக்ட் பண்ணணும். சர்ப்ரைஸா இருக்கணும். இப்ப சோ தட் அவன் ஹர்ட் ஆக மாட்டான் இல்ல அவனுக்கு. சோ அவனுக்கு தெரியாது, நான் சர்ப்ரைஸா தான் ஆக்ட் பண்ணேன். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ என் போன்ல அந்த மாதிரி எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிடாத எல்லாம். சோ அந்த மாதிரி தான் அவன் ரொம்ப இன்னசென்ட்டா இருப்பாங்க. தெரியாது அவங்களுக்கு, அவ்வளோ கிளவரா யோசிச்சு அது வராது. ஓகே. 2017ல இவர் பர்த்டே அப்போ ப்ரப்போஸ் பண்ணலாம், கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம், வீட்லயே டெக்கரேட் பண்ணிட்டு அம்மா கிட்ட அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி வீட்டில் டெக்கரேட் பண்ணிட்டு கேக் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் நான் செஞ்ச ஸ்வீட் அதெல்லாம் பண்ணி வச்சேன். இவருக்கு வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும் நான் பண்றது. ஸோ அது வெஜிடபிள் பிரியாணி இல்ல, இவருக்காக நான்வெஜ். எனக்கு தெரிஞ்சு வெஜிடபிள் பிரியாணி பிடிக்கும்னு சொன்ன ஒரே ஒரு பொறுக்கி மாதிரி லுக் இந்த காதல் அவர் ஒருத்தர் தாங்க. இல்ல வெஜ்ல என்ன பண்ணி கொடுத்தாலும் சூப்பரா இருக்குப்பா, செம்மையா இருக்குப்பா அப்படின்னுவாரு. நல்லா சாப்பிடுவாரு. அது செஞ்சு வச்சேன். அப்போ அவருக்கு 25. ஸோ 25 கிஃப்ட்ஸ் வாங்கி அதை மறைச்சி வச்சு இவரை போய் தேட சொல்லி, வீடு தான் டெக்கரேட் பண்ண, கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இவர் போய் சுத்தி 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 தேடி பார்த்துட்டு அங்கங்க டப்பாங்களை எடுத்து, அடிப்பா இவ்வளோ கிஃப்ட்ஸா அப்படின்னு டாப் டு பாட்டும் கண்ணாடிகள்லேருந்து காலில் செப்பல் வரைக்கும் எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அவருக்கு நல்லா சர்ப்ரைஸாக இருந்தது அப்படின்னாரு. அப்படியே ப்ரப்போஸ் பண்ணேன். இவர் மாதிரிலாம் பெருசாக பண்ண முடியாது, எனக்கு இனிமேல் சின்ன சின்னதாக தான் தெரியும். அவர் சர்ப்ரைஸ் ஆனாரான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஓகே. நான் லவ் பண்ணும்போது எனக்கு திருப்பி இவங்க கால் பண்ணி பேசுனது எனக்கு செம்ம சர்ப்ரைஸா இருந்தது சார். நான் கருப்பா ஆட்டெல்லாம் ஓட்டின்னு இருப்பேன், இவங்க கொஞ்சம் வெள்ளையா அழகா போவாங்க. கருப்பா எப்படி இருப்பீங்க? கருப்பா ஆட்டோ ஓட்டின்னு ஒரு மாதிரி இருப்பேன். ஆமா, ஒரு மாதிரி இருப்பேன். இவங்க வெள்ளை அழகா ஒல்லியா, இப்பதான் கொஞ்சம் குண்டாயிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒல்லியா அழகா இருப்பாங்க. அப்படிமா இவங்க லவ் பண்றதே எனக்கு சர்ப்ரைஸா இருந்தது. சரி என்ன லவ் பண்றாங்களே அப்படின்ற அது ஒரு இது. அதுக்கப்புறம் என் பையன் பிறந்து அன்னைக்கு இவங்கள பார்க்கும்போது எனக்கு சர்ப்ரைஸா இருந்தது. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸா எதுவுமே பண்ணல சார். இது வரைக்கும் நான் அவங்களுக்கு அவ்வளோவா பண்ணல. ஆமா, இவங்களுக்கு போட்டிங் போகணும்னு ஆசை. அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி போட்ல கூட்டு போனோம் ஒரு நாள். அது பண்ணுவேன் சார் கண்டிப்பா. ஓகே, சூப்பர். காலேஜ் படிக்கிறப்ப சர்ப்ரைஸ் கொஞ்சம் நான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது பார்த்தா இவங்களை அப்படியே வரைஞ்சி கொடுத்தேன் இவங்களுக்கு. அப்புறம் இவங்க ஹேரை கலெக்ட் பண்ணி, அப்புறம் இவங்க பொட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த வரைஞ்சதுல இவங்க ஹேரை வச்சு பொட்டு வச்சு, அதான் சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் தடவை கொடுத்தது நான். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணது அவங்க தான். நான் பண்ண போய் சொதப்பு தான் செஞ்சிருக்கேன். இவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தெரியாம வச்சிருந்தேன் செல்ஃப்ல. அவங்க செல்ஃபை கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு யாருக்கு இந்த கிஃப்ட்னு கேட்கறப்ப சொல்லி தானே அவனை, அப்புறம் வேற யாருக்குன்னு சொன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். அப்புறம் சொல்லிட்டேன், அது உனக்கு தான்மா, வரப்போது இல்லை பர்த்டே, அதை எடுத்துக்கோமா, அதாம்மா உனக்கு கிஃப்டே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய சொதப்பேன் சார். காதலர் தினத்தை முன்னிட்டு திருமணத்திற்கு பின்னும் முன்னும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களும் திருமணத்திற்கு பின்னும் காதலிப்பவர்கள் என்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். காதல் இருக்க ப்ரொபோசல், அதுல நீங்க என்னவாக அந்த ப்ரொபோசல் செய்ய ஆசைப்பட்டீங்க அப்படிங்கும் போது ரொம்ப முக்கியமா பெரும்பான்மையா எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு கேண்டில் லைட்ல உட்கார்ந்து நாங்க எங்களுடைய காதலை சொல்லணும்னு நினைச்சோம் அப்படிதான் சொல்றது. அப்ப நீங்க காதலை சொல்ற வாய்ப்பு காதலருக்கு கிடைச்சிருக்கு, அது மீண்டும் ஒரு மறு வாய்ப்பா இந்த இடத்துல உட்கார்ந்து சொல்லணும் அப்படின்னா எப்படி இந்த காதலை சொல்லியிருப்பீங்க அல்ல சொல்லக்கூடும் அப்படின்னு பாக்குறதுக்கு ஆசைப்பட்டு தான் இதை செஞ்சோம். நீங்க இதை நான் சொல்லியே ஆகணும், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வெயிட் பண்ணேன், இதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஆக்சுவலாக உங்க கண்ணை பார்த்து என்னால் கரெக்டாக பேச முடியல. நான்
சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் எனக்கு மறக்கிற மாதிரி இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உன் பேரை வந்து நான் என் ஃபோனில் வந்து குயின்னு சேவ் பண்ணியிருக்கேன். அது உனக்கே தெரியும். அது ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட்ல சேவ் பண்றது மட்டும் கிடையாது. யூ ஆர் த குயின் டு மை கிங்டம். இது சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. ஐ லவ் யூ டுடே அண்ட் ஆல் மை டுமாரோஸ். I love you too. ப்ராப்பரா தான் முடிப்பீங்க போல இருக்கு. அத வாங்க. இப்ப நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணவங்கள நீங்க தான் சொன்னீங்க கேண்டில் லைட்ல சொல்லணும் அது காதலன்னு. ஆக்சுவலாக எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை. ஸோ இதான் முதல் தடவை. ஸோ நான் உன்கிட்ட என் காதலை சொன்னதில்லை. உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை வந்துட்டு எப்படி இருந்தேனே எனக்கு தெரியாது. ஸோ எதை நோக்கி போகுதுன்னே தெரில எனக்கு. ஸோ உன்னை பார்த்ததுக்கப்புறம் நீ என் கூட வந்ததுக்கப்புறம் தான் வந்து என் லைஃபே மாறின மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாமல், ஸோ யாரை பற்றியும் யோசிக்காமல் இருந்தேன். ஸோ எனக்காக யோசிக்க ஒரு ஜீவன் கிடைச்சதுன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீ எனக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்க, சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு வர பெரிய வழியை நீ தாங்கியிருக்க எனக்காக. எனக்கு அழகான ஒரு குழந்தைய கொடுத்துருக்க. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியோ இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்படி உன்ட்ட எதுவும் பேசுனதில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்ட்ட பேசுகிறேன். ஸோ உன்னோட தியாகத்துக்கு கைமாறா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி நீ பண்ணது எல்லாத்துக்குமே வந்து நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா நீ என் மனைவி. ஸோ நன்றின்றது வந்துட்டு மனைவி கிட்ட சொல்லக்கூடாது. ஸோ ஐ லவ் யூ. நான் சொல்லல, ஊர் சொல்லுது. நானா சொல்றேன். கோயிந்தம்மாவால கோயிந்த மங்குரல்லவால கோளாறு போல பேஜாரா சுத்துறான் பொண்ணால. பாப்பே, உனக்கு தெரியும் நான் எதுவுமே பண்ணதில்லை. இது கூட நானா பண்ணல. இந்த ஷோ தான் வந்து நான் பயன்படுத்திக்கிறேன். உன்னை நீ ரொம்ப பிடிக்கும் பாப்பே. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் பாப்பே. இதுதான் எனக்கு எல்லாமே. ஐ லவ் யூ பாப்பே. சேம் டு யூ மா. காதல் திருமணம் பண்றதுல ஒரு அசௌரியம் இருக்கு, ஒரு கஷ்டம் இருக்கு. நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. என்ன சந்தோஷம் இருக்கு? அவர்கிட்ட கொடுங்க மைக்க. ஃபுல் பல்ல கட்டுறாரு அவரு. எல்லா விஷயத்திலையும் நம்ம மேல இருக்கக்கூடிய பேர்டன் கொஞ்சம் குறையும். என்ன பேர்டன்? ஃபினான்ஷியலா இருக்கலாம். அதாவது குடும்பங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாங்கல்ல, நான் போய் எங்க அப்பா கிட்ட பேசணும், நான் எங்க அம்மா கிட்ட பேசணும், நிறைய கன்வின்ஸ் பண்றதா இருக்கலாம்.
இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரலா ஒரு ஹாப்பியா அந்த ஃபீலை என்ஜாய் பண்ண முடியும். ஒரு மேரேஜ் ஒரு பதட்டன்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அதாவது எதிர்பார்க்காம வரக்கூடிய பதட்டங்களை தவிர்த்து, ஒரு மழை பெய்யறதோ அந்த மாதிரி இயற்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நான் பாக்குறேன். எவ்ரிதிங் பிளான்ட். நம்ம அம்மா அப்பா, நம்மளோட ரிலேஷன்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்விடேஷன்ல ஆரம்பிச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா, அதுல எந்த வித ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாம ஒரு நியூட்ரல், ஒரு ஸ்மூத் செயலிங் இருக்கும். ஸ்மூத் செயலிங் இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும் அந்த மேரேஜை. அதுல எந்த விதமான ஹசில் இருக்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஓகே, வேற என்ன சௌரியங்களா இன்னைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல? ஃபேமிலி சப்போர்ட் வந்து நல்லா இருக்கும் சார். இந்த அண்ணா சொல்லும் போல ஃபினான்ஷியலா இருக்கட்டும், ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அவங்க வந்து நிப்பாங்க. ஏதாவது ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. என்ன ப்ராப்ளம்னா? இப்ப என் ஹஸ்பண்டே ஏதாவது என்னைய அடிச்சிட்டாங்க, திட்டாங்கன்னா நான் அப்போ நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ள தானே அப்படின்னு அவங்க கிட்ட போய் நான் சொல்ல முடியும் சார். அதான் கேட்கணும் சார். ஓகே, நம்ம போய் ஈஸியா சொல்லலாம் அம்மாட்ட. கண்டிப்பா சொன்ன என்ன நாள கட்டிக்கிட்டேன் பாரு, அந்த ஆளு போய் இப்படி பண்றாரு அப்படின்னு. கண்டிப்பா சார். ஓகே, ஈஸியா மர்ச் ஆக முடியும் ரிலேட்டிவ்ஸோட. அரேஞ்ச் மேரேஜ்ல ஈஸியா எல்லாரும் கூட மர்ச் ஆகலாம். ஆனா லவ் மேரேஜ்ல அது ஒரு தயக்கம் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். எல்லாருமே மர்ச் ஆக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். எதா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா போய் அவங்க கிட்ட பேசலாம். நம்ம ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா இருந்தாலும், என்னோட அப்பா அம்மா இருந்தாலும், அவங்க ரிலேட்டிவ்ஸா இருந்தாலும், என்னோட ரிலேட்டிவ்ஸா, ரெண்டு பேருமே நல்லா பேசிக்க முடியும். அந்த பாண்ட் நல்லா இருக்கும். அதுல உறவுகளின் ஆதரவு ரொம்ப பெருசா இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ்ல. அப்படித்தானா? லவ் மேரேஜ்ல இருக்காதா? ஏன் லவ் மேரேஜ்னா இவங்க அப்பா அம்மா என்கிட்ட க்ளோஸாக தான் இருக்காங்க. இப்போ நான் மேரேஜ் ஆகி போயிருக்கேன், இவங்க வீட்டில் எல்லாமே பிளாங்கா இருக்கு. எனக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் பழகணும்னு எதுவுமே தெரியல. நான் எதாவது பேசினா தப்பாயிடுமா, நான் சின்ன பொண்ணு, அவங்க பெரியவங்க, நம்ம எப்படி பேசுறதுன்னு தெரியாது. இவங்க வீட்டில் வந்து இப்போ இவரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப மெயினாக இருக்கு. இவர் ஒரு 2 days முன்னாடி இவர் இல்லை, எனக்கு உடம்பு சரியாதப்ப எங்கள் மாமனார் தான் என்னை பார்த்துக்கிட்டாரு. ஒரு அப்பா மாதிரி. இவர் எப்படி துடிப்பாரோ அதை விட அவர் துடிச்சாரு. மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், ஸ்கிட் ஆயிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறது, போய் பார்த்துக்கிறது. ஒரு லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அந்த டிஃப்ரெண்ட்டே எங்களுக்கு தெரியல. ஒரு நல்ல கேரிங் எங்க வீட்லயும் சரி இவங்க வீட்லயும் சரி ஒரு சப்போர்ட் இருக்கு. அதுவும் இவரோட சப்போர்ட் தான் எனக்கு மெயின். யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்களை போய் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்து பண்றதுக்குள்ள விடிஞ்சிரும். கண்டிப்பா. ஓகே, அவங்க பக்கத்துக்கு கொடுங்க சார். இப்போ நான் அரேஞ்ச் மேரேஜ் எப்படி பாக்குறேன்னா, அது ஒரு பிசினஸ் ஓரியன்டா அவங்க பண்றாங்கிற மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டவுரி சிஸ்டத்துல இருந்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணோம், 2 weeks தான் ஆகுது. அந்த மாதிரி ஒரு டாக்கே வந்ததில்லை. அவளை அக்செப்ட் பண்ற, எங்க வீட்டுல அவளை அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ வீட்டுல என்ன அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த மோட்டிவ் தான் இருக்கே தவிர மத்தபடி நாங்க 2 பேரும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அதை மட்டும் தான் அவங்க யோசிக்கிறாங்க. பணம் வந்து முன்னிறுத்தப்படல. எங்களோட எமோஷன்ஸ் தான். நான் எப்படி பாக்கறேன்னா, அது அரேஞ்ச் மேரேஜ்னா பிசினஸ் ஓரியன்டா பாக்குறாங்க, இது வந்து லவ் மேரேஜ் தான் எமோஷன். சோ அந்த மாதிரி ஒரு இதுலதான் இப்பத்த சிச்சுவேஷன் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் நானாகட்டும் அந்த மாதிரி தான் பாக்குறேன். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா கிட்ட போயிட்டு இவங்க எதனா பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு போய் சொன்னா, நீயே பார்த்த பொண்ணு தானடா, நீ தான் அதை பாத்துக்கணும். இதோ அவங்க பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா வேற வழி இல்லை, அவங்க வந்து இவங்களை வந்து அனுசரிச்சு போயிடுவாங்க. ஆனா இப்போ நானே பார்த்து போனதுனால அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால இவங்க வந்து எது பண்ணாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதனால எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது. இல்ல அந்த நான் லவ் பண்றதுனால சொல்லல, எங்க 2 பேருக்குள்ள லவ் நல்லதா ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா எங்களை சுத்தி நான் சார்ந்திருந்தல அம்மாவுக்கும் மருமகளுக்கு, மாமியாருக்கு மருமகளுக்கு லவ் தான் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன என் குடும்பம், என் ஃபேமிலி, என்ன சுத்தி இருக்கவங்களுக்கு நான் எங்க போனாலும் இவங்க தான் வரணும். எனக்கு அம்மா அப்பா என் ஃபேமிலிக்கு அடுத்தது இவங்க தான். எனக்கு இவங்களை கூட்டினா அவங்கள போய் மிங்கிள் பண்ண போகும்போது மிங்கிள் ஆக மாட்டேங்குது. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். எதுக்குமே போறது கிடையாது. இப்படி ஆயிடுது சார் என்னோட நிலைமை. ஓகே, அம்மா சொல்றது சரிதானே? அம்மா சொல்றதும் சரிதான், இவங்க பண்றதும் தப்பு தான். சில நேரங்கள்ல இவங்க சொல்றதும் சரிதான், அம்மா பண்றதும் தப்பு தான். அப்படி இப்படி மாத்தி மாத்தி சொல்லின்னு அப்படி வாழ்க்கை அப்படி ஓட்ட வேண்டியதா இருக்குது சார். இது எப்போ சரியாகும்னு தெரியல. பையன் பிறந்தா சரியாயிடும்னா பையன் பிறந்தா ஒன்றும் சரியாகல. இதுக்கப்புறம் எப்போ சரியாகும்னு எனக்கே தெரிய முடியாது. கடவுள்கிட்ட தான் இருக்குது எல்லாமே. மறுபடியும் இன்னொரு புள்ள பிறந்தா சரியாயிடும். இல்ல எங்க அம்மா சரியாயிடுவாங்க, இவங்களும் சரியாயிடும். கொஞ்சம் கொஞ்சம் இவங்களுக்கு நிறைய விஷயம் அப்படியே அனுபவத்தினால இவங்க புரிஞ்சுட்டு வராங்க. உன்னால அவங்கள பிடிச்சி வாழனாலும் நடிச்சாச்சு அவங்க பேரு சம்பாதிக்கலாம்ல நீ அப்படின்ற மாதிரி நான் எவ்வளவு சொல்லுவேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுட்டு வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா நடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள அப்படியே ஒன்னா இருந்தாலும் ஒரு அன்பா இருக்க மாட்டாங்க. சும்மா இவங்க மேல நடிக்கிறதும் இவங்க அவங்க மேல நடிக்கிறதும் அப்படி இருக்குது. நம்ம 2 பேரும் இங்க தூரமா இருந்து பார்க்கும் போதே தெரியுது இவங்க நடிக்கிறாங்க, இவங்க பேச்சிலே தெரியுது.
இல்ல நான் நடிக்க வேண்டியதா இருக்குது. அப்படி அப்படி பண்ணுது. ஓகே, இவர்கள் சொன்னாங்கல்ல நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல ஒரு சௌரியம் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிக்கல்னா சுலபமா அந்த பிரச்சனையை தூக்கி நம்ம தீர்வு தேட வேண்டாம். கல்யாணத்தை பண்ணி வச்ச அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடலாம். ஓகேவா? அப்படி நீங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப குறைச்சு. ஆனாலும் கணவன் மனைவி என்பது உறுதியாக சண்டையோட தான் தொடங்கும் இல்லையா? ஒரு சண்டை நடந்தே ஆகும். அப்படி ஒரு சண்டை உங்களுக்குள்ள நடந்த பட்சத்துல நடந்திருக்கும் போது அதுக்கு சமாதானமா அல்லது புகாரா அல்லது ஒரு ஆற்றாமையா அல்லது ஜஸ்ட் டு ஷேர் இட் யார்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க? அப்பா அம்மா கிட்ட தான். நான் எங்களோடது லவ் மேரேஜ் தான். ஆனா 2 பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணி தான் போனது. 90% வந்து யார்கிட்டயுமே போக மாட்டோம். சரி, ஏன்னா ஒரு பேரண்ட் கிட்ட போனாலோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனாலோ நான் பண்ணி ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் எடுத்த டிசிஷன் அது. ஏன்னா அவங்கவுங்க சினாரியோ பேஸ்டு நம்ம இன்ஜெக்ட் பண்றப்போ ஒண்ணுமே இல்லாத விஷயம் பெருசாகும், பெருசா இருக்கிற விஷயம் சின்னதாகும். இது நம்மளே பேசியிருந்தா கூட 10 நிமிஷத்துல சரியா போற விஷயம் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் யாரா வேணா இருக்கலாம். அம்மாவா இருக்கலாம். அம்மாக்கு அவங்க பொண்ணு பெருசு, எங்க மாமியாருக்கு அவங்க பையன் பெருசு. சோ இந்த பெர்செப்ஷன்லயே சுத்தி டிஸ்கஷன் இருக்கும். சோ நாங்க இப்போ ரொம்ப பட்டதுக்கு அப்புறம் இப்ப நாங்க எடுத்திருக்கிறது வந்து யாருகிட்டயுமே போறது இல்ல. 90% வந்து நாங்களே ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்குவோம். ஒரு 3 days மேக்ஸிமம் அதை பத்தி பேசாம ஒரு ஸ்பேஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ எங்களுக்கே ஒரு சொல்யூஷன் வந்துடும். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல வந்து ஒரு சஜஷனா பெரியவங்க கிட்ட கேட்கறது, அவங்க சொல்றதுலயும் அப்படியே பிளைண்டா எடுத்துக்காம அதுல எது எங்களுக்கு சூட் ஆகுதோ அது அக்செப்ட் பண்ணிட்டு போற மாதிரி. ஓகே. லவ் மேரேஜ் பண்ணி நானும் ஒய்ஃபும் ஃபர்ஸ்ட் தனியாக தான் இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரே பொண்ணு அவங்களுக்கு. சரி, அவங்க தனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேர் ஒன்னா தான் இருக்கும். ஸோ இவங்க ஏதாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா நான் வந்து முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா இவங்கள பத்தி அது ஒரு தப்பான நேம் கிரியேட் ஆயிரும் வெளியே. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது எனக்கு. ஸோ எங்க அப்பா கிட்ட சொன்னாலுமே ஸோ இவ தப்பான ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். டேரக்டா போய் இவங்க அம்மா கிட்டே சொல்லிடுவேன். சரி, அவங்க யார்கிட்ட சொல்லுவாங்க? நானும் எங்க அம்மா கிட்ட தான் சொல்லுவேன். என்னன்னா இவர் வந்து சொல்லும்போது எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனால கண்டிப்பா நான் தப்பு பண்ணிருப்பேன், நான் தப்பே பண்ணலனாலும் நான் தான் தப்பு பண்ணிருப்பேன்னு நினைச்சு அவர் சொல்லும்போது எங்க அம்மா வந்து அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஏன் இப்படி இருக்க, ஏன் இப்படி பண்ண மாட்டேற, திருந்தவே மாட்டேற அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. கஷ்டமா தான் இருக்கும், என்ன பண்றது. ஓகே சார், சின்ன சின்ன பிரச்சனை வரும், நான் மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணிடுவேன் சார். பட் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுக்கு தான் சார் முதல்ல கால் பண்ணுவேன். கால் எடுத்தோடனே அவன் கேட்பான் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்பான். எடுத்தோடனே அதான் கேட்பான், ஒன்றும் வச்சான் அப்படி ஆகி வச்சுரா. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். 5 years ஆச்சு அவனுக்கு மேரேஜ் ஆகி. ஸோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவன்கிட்ட தான் கேட்பேன். மேட்சிங் இருக்கும், அவனுக்கு எனக்கும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ அவன் கொஞ்சம் கிளியர் பண்ணுவான். ஸோ அப்போ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களை வந்து ஹேண்டில் பண்ணிடுவேன். பட் ஆனால் வந்து அவன் சொன்னதே வந்து நான் முழுசாக எடுத்துக்க மாட்டேன் சார். எனக்கு என்ன மனசுப்படுதோ ஸோ அதுலேருந்து என்ன விஷயம் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு எனக்கு என்ன மனசுப்படுதோ அதை நான் இவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஏறத்தாழ எல்லாருமே இளம் தம்பதிகளா இருக்கீங்க. அது காதல் திருமணம் பண்ணவங்க, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணவங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையிட இதை மாத்திக்கணும், இதை மாத்திக்கலாம், இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சீரியஸா ஒரு விஷயம் பேசிட்டு இருப்பேன் சார். எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்குதுன்னா இவங்க அப்பதான் மொபைல் நோட்டிக்கிட்டு கேஷுவலா ஏதாவது நான் கேட்டா எனக்கு வந்து இப்படி ஆக்ஷன் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. மாமா இந்த மாதிரி எப்படின்னா இப்படி சொல்லுவாங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. கண்டிப்பா அதை நிறைய வாட்டி உங்களை மாத்த சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அவங்க அதை மாத்தி ஆகணும் சார். நீங்க பேசும்போது மட்டும் மொபைல் பாக்குறாரா இல்ல எப்பவுமே மொபைல் பார்த்துட்டே இருக்கறா? நான் பேசும்போது பெரும்பாலும் மொபைல் பாக்குறாரு சார். நிஜமாவே அதை அவாய்ட் பண்ணுங்க. நான் டைரக்டாவே பல டைம் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அவர் கண்டிப்பா மாத்திக்கணும். அதே மாதிரி எனக்கு கேட்டா பேசணும், ஆக்ஷன் சொல்றது எனக்கு பிடிக்காது. நான் சீரியஸா பேசும்போது அந்த ஆக்ஷன் பண்றது மாத்திக்கோங்கன்னா நிறைய டைம் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கடவுள் கொடுத்த கிஃப்ட் நீங்க? இல்ல சார், கண்டிப்பா கிஃப்ட் தான் சார். ஆனா ஒரு மாத்திக்க வேண்டியது. ஆமா சார். ஓகே சார், நான் அயன் பண்ணிட்டு இருப்பேன் சார். என் பையன் வந்து அப்போ தூச்சு போவான். பாப்பே குழந்தைய பாரு பாப்பே அப்படின்னு சொல்லுவேன். இவங்க அப்படியே டிவி பார்த்துட்டு பா கிஷோர்பா இங்க வாப்பா இங்க வாப்பா அப்படின்னு நான் வரமாட்டான். ஃபுல்லா அடிச்சு சட்டையை ஃபுல்லா நினைச்சிருவான். அதுக்கப்புறம் நானா திரும்ப விட்டு இவங்களை திட்டுவேன். நீ கூப்பிட்டு இருந்தா வந்துருவானா, உங்க அம்மா மாதிரியே இருக்கிறிய, கூப்பிட்டு இருந்தா வந்துருவானா, நீ வந்து குழந்தைய தூக்கணும் அப்படின்னு கூப்பிட்டா வந்துருவாங்களாமேன்னு சொல்ற கரெக்ட். அவங்க அம்மா மாதிரியே சொன்னதை மட்டும் கட் பண்றீங்க சார். தயவு செஞ்சு கட் பண்றேங்க சார். ஓகே. ஈவினிங் ஆஃபீஸ்ல இருந்து வந்தக்கப்புறம் எப்பவுமே ஒர்க் பத்தி தான், ஃபோன் கால்ஸ் ஆகட்டும் எது இருந்தாலும் எப்பவுமே ஒர்க் அந்த மாதிரி தான் இருப்பாரு. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா நல்லா இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஓகே. இன்னும் கூடுதல் நேரம் குடும்பத்தோட செலவழிச்சா நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, இன்னமும் எனக்கு பெட் காஃபி வந்ததே இல்லை. வாழ்க்கையில எது பிரச்சனையா இருக்கு பாருங்க.
ஓகே, இந்த 3 வருஷத்துல ஒரு தடவை நீங்க பெட் காஃபி போட்டு கொடுத்துருக்கீங்களா? எவ்ரி டைம் நான் தான் போட்டு கொடுத்துட்டு ஒரு 3 வருஷமா நீங்க கொடுக்குறீங்க. அதனால என்ன இப்ப நம்மளே கொடுத்துடலாம். இல்ல சார், ஆக்சுவலி எனக்கு சமைக்க தெரியாது. அவர் காப்பி தான் போட சொல்றாரு. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஒரு ப்ராப்ளம் சார். சாப்பாட்டுல உப்பே போறது கிடையாது. காலைல கேரி எடுத்துட்டு போறோம், லஞ்ச் டைம்ல ஆஃபீஸ்ல பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருப்போம். அப்படி ரைஸ்ல சாம்பார் மிக்ஸ் பண்ணி இப்படி வாயில வச்சா அதுல உப்பே இருக்காது. என்னால மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணவும் முடியாது. அது உப்பே இல்லாம அன்னைக்கு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து சொல்லுவேன். இது நிறைய தடவை நடந்திருக்கு. அது சேஞ்ச் பண்றதே கிடையாது. நீ எங்க ஆபீஸ்ல ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வச்சு போட்டுக்க வேண்டியதானே? அதான் சார் பிளான் பண்ணிருக்கேன், ஒரு பாக்கெட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வேற உங்க வாழ்க்கை துறையில மாத்தணும்னா எதை மாத்த நினைக்கிறீங்க? இந்த கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை உடச்சு போட்டா நல்லா இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணாமலே இருந்தா நல்லா இருக்கும். எல்லாரும் அது கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் பாத்தீங்களா? கரெக்ட். நீ என்னடா நீ எப்படி சிரிக்கிறாரு? இதுல வந்து அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ்லாம் பாகுபாடு கிடையாது, எல்லாத்துக்கும் சேம் தான் நினைக்கிறேன். கிரெடிட் கார்டு மட்டும் இல்லைன்னா சூப்பரா இருக்கும். இந்த லாக்டவுன் வந்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்பா கடைலாம் மூடி இருக்கும், செலவுலாம் இருக்காதுன்ட்டு. அப்போ ஆன்லைன் ஷாப்பிங் வச்சிருந்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. நானும் கடனை அடைச்சிக்கிட்டே இருக்கேன், கிரெடிட் கார்டு ஆனாலும் கூட்டிகிட்டே தான் இருக்கு. எப்படின்னா அங்க கார்டு சேவ் ஆயிருக்கு, அதுல ஒன்னும் பண்ண முடியல. என் வாழ்க்கை துணை இதை மாத்திக்கணும் அப்படின்னா எதை மாத்திக்கணும் நினைக்கிறீங்க? இவர் வந்து பாத்ரூம் லைட் போட்டு ஆஃப் பண்ண மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் உள்ள போன் எடுத்துட்டு போவாரு 1 மணி நேரம். ஆனா ஆன்லைன்ல தான் இருப்பாரு, வாட்ஸ்அப்ல. ஆனா நான் பாப்பேன் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் போய் பாப்பேன், இதுலயும் பாப்பேன் இருப்பாரு ஆன்லைன்ல. ஆனா என்கிட்ட கேட்டா நான் போனே உள்ள யூஸ் பண்ணல, சும்மா வீடியோ தான் வந்து யூடியூப்ல பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா ரெண்டுத்துலயுமே ஆன்லைன்ல தான் இருப்பாரு. இதெல்லாம் மாத்திக்கணும். அப்புறம் பாப்பாவோட டைப்பர் வந்து மாத்துவாரு, அப்படியே வச்சிருவாரு. எங்க வீட்டு நாய்க்குட்டி அதை சாப்பிட்டுரும். எங்க அம்மா பிடிச்சி என்ன திட்டுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம சொன்னோம்னா அந்த நேரத்துல வந்து டென்ஷன் ஆவாரு. அது டக்குன்னு இப்போ நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே டக்குன்னு ஆஃப் பண்ணா எவ்வளவு நேரம் ஆக போகுது, அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அதுதான் மாத்திக்கணும். ஓகே, காதல் திருமணம் செய்தவர்கள், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்தவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரங்கை பகிர்ந்து கொள்ள சிறப்பு விருந்தினர் ஒருவர் வந்திருக்கிறார். நம் எல்லாராலும் அனைவரும் அறியப்பட்ட, நேசிக்கப்படும் மருத்துவர் ஷாலினி அவர்கள். நான் ஷாலினி அவர்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 55 ஆண்டு காலம் இணைந்து வாழ்ந்து 81 வயதை நிறைவு செஞ்சிருக்கிற திரு பாலகிருஷ்ணன், ஜெயலட்சுமி வந்திருக்காங்க. காதல் திருமணம் செய்தவர்களை வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்காக லீலா பிரசன்னா அவர்கள் வந்திருக்காங்க. லீலா பிரசன்னா, உங்ககிட்ட கேட்க நினைச்ச முதல்ல உங்களுடைய காதல் கதை சொல்லணும்னா எங்க சந்திச்சீங்க, என்னவாக நடந்தது உங்களுடைய காதல் நடந்தேறியது? அவங்க எனக்கு வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்ல டீச் பண்ணிருந்தாங்க. உங்க டீச்சரா? ஆமா, என் டீச்சர். அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே சண்டை அப்படியே காதல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல சேலரியை வந்து செட்டில் ஆகிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் செட்டில் ஆகிற டைமில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் ஒரு 8 மந்த்ஸ் கிட்டே இருந்தேன். 8 மந்த்ஸ் கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் சொன்னது என்னன்னா, லைஃப் லாங் நீ வந்து பெட்மிட் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு சாப்பிட தெரியும், அம்மா அப்பா ஊட்டி விடுவாங்க, சாப்பிடுவேன், அது மட்டும் தான் தெரியும். அப்போ எனக்கு ஏதோ அப்பப்போ யாரோ கூட இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இவங்களை பற்றி தெரிஞ்சவொடனே நான் அவங்கக்கிட்ட நான் வந்து இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்ற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அப்படி நீங்க சொல்லிட்டீங்க? நான் சொல்லிட்டேன், அவங்களும் இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகே. அப்புறம் இவங்க தான் ஆக்சிடென்ட் ஆனது தெரியும். அதுக்கப்புறம் எங்க என்ன ஏதுன்னு தெரியாம அம்மா கிட்ட அம்மா நம்பர் வாங்கி பேசினாங்க. அப்போதான் ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அம்மா நம்பர் வாங்கி பேசினாங்க. இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, அவங்களும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டாங்க, இல்ல அவனுக்கு ஒன்றாவில் இது மாதிரி அடிபட்டுச்சு, பெட்மிட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு 8 to 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்களே என் வீட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டில் வந்து பார்த்தாங்க. பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஆனால் மைண்ட் செட் இருந்ததுன்னா, என்னால் அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுன்றது மைண்ட் செட்டாக இருந்தது. அம்மாவும் அதான் சொன்னாங்க, என் பொண்ணாக இருந்தாலும் அது மாதிரி நான் இது மாதிரி ஒரு பையனை கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதுவும் தான் என் மனசுலையும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் இவங்க வந்து அப்போவே ஸ்ட்ராங்காக வந்துட்டாங்க. வந்து இது மாதிரி இல்லை, நான் இருக்கேன், கூட இருக்கேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா அப்பா கிட்ட பேசினாங்க. இல்லைம்மா நீ யோசி, என் பொண்ணாக இருந்தால் நான் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன், நீ யோசி அப்படின்னாங்க. அப்பயும் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஐடியாலாம் இல்லை. அவங்க ஒர்க் போயிட்டு எனக்கு காலையில் செகண்ட் ஷிஃப்ட் போவாங்க. அதனால காலையில் ஒரு 10:30க்கு மேலே வந்து ஒரு 2 hours என் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகே, அவங்ககிட்ட கொடுங்க. எது உங்களை முடிவெடுக்க வச்சுது நம்ம இவரோட தான் வாழ்க்கையை வந்து தொடர்ந்து நடத்தணும்னு? நான் மேரேஜுக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணுறதுக்கு
நல்லா நடந்துட்டு இருக்க போது என்ன கான்ஃபிடென்ட் இருந்துச்சோ அதே லெவல் தான் அவங்களுக்கு அடிபட்டதுக்கு அப்புறமா எனக்கு அது மாறவே இல்லை. ஆக்சுவலா வந்து நிறைய பேர் சொன்னாங்க, எப்படி இவங்கள வந்து நீ மேனேஜ் பண்ணுவ, ரொம்ப வந்து இவங்கள வந்து ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஒரு எப்பவுமே அவங்களால இண்டிபெண்டா இருக்க முடியாது, யாராவதுடைய சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் அவங்களால வந்து இருக்க முடியும். ஸோ அதனால வந்து எல்லாரும் சொன்னாங்கன்னா நீ வந்து தனியா ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய பேர் சொன்னாங்க இல்ல நான் பாத்துக்கிறேன். அந்த நான் வந்து என்ன அவங்க வீட்லயும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லம்மா நாங்களே வந்து 2 பேர் கஷ்டப்பட்டோம், நீ வந்து தனியா நின்று அவங்கள மேனேஜ் பண்றதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும், ஸோ நீ யோசிச்சு முடிவு பண்ணு, உனக்கு நாங்க நிறைய டைம் தரோம் அப்படின்னாங்க. அப்படி என்னதான் ஹேண்டில் பண்ண முடியாது, பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் நான் பார்ப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி அவங்க எதுக்கெல்லாம் அவங்க இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணிருக்காங்க எல்லாமே நான் கூட இருந்து பாத்துட்டேன். சோ ஓகே ஹேண்டில் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு அப்பவும் இன்னும் அதிகமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் சரி ஓகே என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து பாத்துட்டேன் என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றத, ஸோ நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத நான் அதுக்கப்புறமும் கான்ஃபிடென்ட்டா இருந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க இப்போ. அப்போ வந்து நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம டீச்சரை வந்து லவ் பண்ண தப்பு இல்ல, தப்பே இல்ல. ஓகே, இப்போ இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் 1 வருஷம் இருக்கு, ஓகேவா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி 55 வருஷம் ஆச்சு. ஓகே, இவர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே லைஃப் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும். அது மாதிரி இருந்தா 50 வருஷம் இல்லை, 75 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் வேணாலும் நல்லா கொடுத்தணும் பண்ணலாம். நல்லா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ண முடியும். அவள் மனசு கஷ்டப்படாத அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். ஏன்னா நம்ம சமைத்தல் நம்ம கோச்சுருவோம், கோச்சுட்டோன்னா அவங்களுக்கும் கோபம் வரும். கோவம் வந்தால் உடனே சரி அப்படியே நின்று போவா, என்னடா இவ கோவம் காப்பி கொடுப்பாளோ மாட்டாளோ அப்படின்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் நினைக்கவே வேண்டாம். இந்த கோபங்கள்லாம் வந்தால் கொஞ்ச நாள் இருக்கும், அது இதை நம்ம வேலையும் ரெடி செய்யும், 1 ரூபா காஃபி விட அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, அதில் அட்ஜஸ்ட் ஆகிடும். அது இந்த மாதிரி ஒருத்தர் விட்டு கொடுத்துன்னு போயிட்டு இருக்கணும். விட்டு கொடுத்து போனால் லைஃப் நல்லா இருக்கும். அம்மா ரொம்ப கோவமா இருந்தா எப்படி சமாதானம் பண்ணுவீங்க? ஏண்டி எப்போ பார்த்தாலும் இப்படி கோச்சுன்னு தான் நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்பேன். கோவம் வந்தா சரி நான் இன்னைக்கு நான் சாப்பிட போறல, இந்த மாதிரி கோவமா இருந்தேன்னா நீ எனக்காக எதுவும் பண்ண வேண்டாம், நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு போவேன். அப்புறம் அவ என்ன நினைச்சு போல தெருவு கெடுக்கடுன்னு சமையல் எல்லாம் பண்ணுவா. அப்புறம் சாப்பிட வரலா அப்படின்னு கேட்பா, வரேன் அப்படிம்பேன். அப்புறம் பொண்ணு அவன் குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும் போல் இருக்க பார்த்து அப்படிம்பேன். இது அப்படி அதை ஒரு ஃப்ரீ பண்ணிட்டு நம்ம போனோம்னா சரியாப்படும். அது ஒரு கோபமாகவே இருக்காளே நம்மளும் முறைச்சன்னு போனோம்னா கடைசியில் எல்லாம் பண்ணின்னு எல்லாம் அப்படியே வேஸ்ட் ஆகும். ஏன் அந்த கோபம் வந்தால் கூட அவள் பண்ணி வைக்கிறா பார்த்தீங்களாங்க, அதான் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். நான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டான்னு வச்சுங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது குடும்பம். இவர் கோபமா இருந்தா என்னவா சமாதானப்படுத்துவீங்க, எப்படி சமாதானப்படுத்துவீங்க? அவர் கோபமா இருக்காருனாக்க நான் வந்து அடங்கி போயிடுவேன், அதை பொருட்படுத்த மாட்டேன். ரைட்டு சாப்பிடாம போறான்னா சமையலை பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நாள் பார்ப்பேன், வராரான்னு பார்ப்பேன், வரலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். அவர் வந்து சாப்பிட்ட பிறகுதான் நானும் சாப்பிடுவேன்னு. அப்புறம் இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயங்களுக்கு தான் ஒருத்தர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த 55 வருஷத்துல எத்தனையோ எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வந்திருக்கு. கர்த்தார காஃபி கொடுக்குறதே சில சமயத்தில் தகராறு வந்துடும். ஏன்னா நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், 3 குழந்தைகள், ஜாயின்ட் ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி எல்லாமே இருந்தது. ஆனாலும் என்ன ஆகும், அது கொஞ்ச நாளைக்கு ஆன உடனே அந்த கோபமானது வேற விதத்தில் தணிஞ்சு போயிடும். அதுதான் முக்கியம். இப்போ அவருக்கு காது கேட்கறது இல்லை, தினம் சண்டை வரும். ஏன்னா நான் சத்தமாக பேசினா சத்தமாக பேசாத, கோபமாக பேசுற அப்படின்வார். மெதுவாக பேசினா நீ பேசுறதே எனக்கு காதில் வேலை அப்படின்பார். அதனால அதை நம்ம எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை அவருக்கு கன்வே பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கு. அதனால எந்த மேரேஜ் ஆகியிருந்தாலும் நாம வந்து ஒருத்தருக்கொத்தர் விட்டு கொடுத்து போறதுனால தான் நம்ம குழந்தைகளும் நல்லபடியா வளர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய. இத்தனை வருஷமா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 56வது வருஷம் இப்ப நாங்க முடிய போறது, 56 முடிய போறது. சார் நீங்க ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டு இருந்தீங்க. நான் கடைசியா வந்து இவர்கள் இருவரையும் ரெப்ரசன்டேட்டிவ் போல கூப்பிட்டதுக்கான காரணம் இந்த ஷோ ஒரு முழுமையடைவேன்னு நினைச்சேன். ஆனாலும் அது முழுமையடைவதில்லை. கணவன் மனைவி வாழ்க்கை என்பது கடைசி வரை புரிந்து கொள்ள முயற்சி செய்வதுதான். இந்த காதல் திருமணம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பரவலா நகரத்துல ரொம்ப எளிதாகவும் ஆயிடுச்சு. இந்த திருமணங்கள் எந்த திருமணம் சிறந்தது, எதை வந்து தொடர்ச்சியாக பிராக்டிஸ் பண்றது இந்த சமூகத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க?
இல்ல காதல் என்பது வந்து திருமணத்திற்கு முன்னாடி இருந்ததா இல்ல திருமணத்துக்கு அப்புறம் வந்ததா அப்படின்றது வந்து முக்கியம் இல்ல. கட்டாயம் கல்யாணத்துல காதல் இருக்கணும். காதல் இல்லாத திருமணம் அரேஞ்சோ லவ் மேரேஜோ சும்மா பேருக்காக 2 பேரும் ரூம்மேட்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து ரசிக்கவும் ரசிக்காது. அவங்க 2 பேரும் வெற்றியாளராகவும் ஆக முடியாது. டெஃபினெட்லி அதுல காதல் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்கிரீடியன்ட். ஆனா நம்ம ஊர்ல இந்தியால மட்டும் வந்து அரேஞ்ச் மேரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மற்ற நாடுகள்ல அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. அவங்க இயற்கை எப்படி உருவாக்கிச்சோ அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு வயசுக்கு வந்த பிறகு லவ் பண்றது, ஒரு லவ் ஒர்க் அவுட் ஆகலன்னா இன்னொரு லவ், அது ஒர்க் அவுட் ஆகலாம் இன்னொரு லவ், யாரோட நல்லா செட் ஆதோ அவங்களோட ரிலேஷன்ஷிப், அதுவும் செட் ஆகலன்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம்ன்றது அவங்க அந்த முறைப்படி வாழ்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து இவ்வளவு வேஸ்டேஜ் எல்லாம் வேண்டாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இங்க வந்து இந்த ஜாதி பிரச்சனை இருக்கு, மத பிரச்சனை இருக்கு, ஸ்டேட்டஸ் பிரச்சனை இருக்கு, பண பிரச்சனை இருக்கு, டவுரி இருக்கு அப்படின்றதுனால இந்த பேட்ரியார்கியல் சொசைட்டில வந்து பெண்ணை எடுப்பது அப்படின்ற கான்செப்ட் இங்க ரொம்ப பரவலா இருக்கு. பட் எது ஆக்சுவலி அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் நல்லதுன்னு பாத்தீங்கன்னா காதல் திருமணம் தான் நல்லது. ஏன்னா காதல் திருமணத்துல வந்து மற்ற வேரியபிள்ஸ் இல்ல, என் லைஃபுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், உன் லைஃப்க்கு நீ பொறுப்பெடுத்துக்கிறேன்ற ஆட்டிடியூட் இருக்கு. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் ஒரு அந்த அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மா தான் அந்த குடும்பத்தை நடத்துறாங்க, அவங்க தான் எஜமானர் மாதிரி இருக்கிறாங்க, இவங்க வந்து 2ஆம் நிலை ஊழியர்கள் மாதிரி இருக்கிறாங்கன்றது அதுல ஒரு சின்ன அடிமைத்தனம் இருக்கு. பட் அது அடிமைத்தனம்னு அவங்க இன்னும் ரெக்கக்னைஸே பண்ணல. அது நம்ம சேஃபா இருக்கிறோம், நம்ம பத்திரமா இருக்கிறோம், நம்ம பெரியவங்க இருக்கிறாங்க ஆட்டிடியூட்ல இருக்கிறதுனால இட் ஒர்க்ஸ் ஃபார் தெம். பட் அந்த காலத்துல வந்து பால்ய விவாகத்துக்காக அது இருந்தது. சின்ன குழந்தைக்கு தெரியாது சூஸ் பண்றதுக்கு, நம்ம சூஸ் பண்ணி கொடுக்கணும், அவங்க அப்புறம் நம்ம வீட்லயே வாழ்ந்துட்டு அப்புறம் தனியா ஒரு வீடு வைப்பாங்க. பட் நம்ம ஊர்ல வந்து அம்மாக்கள் பையன்களை, அம்மா அப்பா பெரியவங்க வந்து பையன்கள் லவ் பண்ணலாம் விடுறது இல்ல. நீ அவ பின்னாடி போயிட்டியா, அது உனக்கு ரொம்ப குடும்பத்தை விட்டு கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்டல் லாக் நம்ம பாய்ஸ்க்கு இருக்கிறதுனால கேர்ள்ஸ் லவ் பண்ற அளவுக்கு பாய்ஸ் லவ் பண்ண மாட்டாங்க. பாய்ஸ் தான் லவ் சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. அவங்க தான் அந்த கெடுபிடியில ரொம்ப ஸ்ட்ராங்கா போய் மாட்டிக்கிறாங்கன்றதுனால இங்க பெண்களை விட ஆண்கள் பெரிய அடிமைகள். ஆனா அவங்களுக்கே அது தெரியாது, அது வேற விஷயம். பட் வாட் எவர் இட் இஸ், நீங்க திருமணத்திற்கு பிறகு இப்ப கூட நீங்க பாத்தீங்களா அந்த காதல் டயலாக் எல்லாம் சொல்லணும், அந்த பூவை கொடுக்கணும், அந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடணும். அரேஞ்ச் மேரேஜ் தானே, காதல் இல்லாம கொஞ்சம் வாழ்ந்துக்கேன்னு சொல்ல முடியாது. காதல் இல்லைன்னா அந்த கல்யாணத்தை அந்த தம்பதிகள் அவங்களே ஏத்துக்கிறதே கிடையாது. ஸோ நேச்சரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா லவ் மேரேஜ் தான் இயற்கையில உண்மையான ஒரு நியதி. நம்ம செயற்கையா அது கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கோம். பட் அதுல கூட இயற்கை வந்து சேர்ந்துரும். காதல் இல்லாமல் திருமணம் இருக்கவே முடியாது. ஓகே, இது சரி. ஒரு மருத்துவரா இப்ப நீங்க காதல் திருமணம் தான் உலகம் பூரா இருக்கு வழக்கம், இவர்கள் செய்யணும். ஆனா காதல் திருமணம் பண்ணி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணதா காதலுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவர்கள் தான் முதல்ல புரிந்து கொள்ளாம இருப்பது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல. அவர்களுக்கு ஒன்னு சொல்லணும்னா, திருமணம் என்பது காதலிச்சிட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோங்கிறதுக்காக நிலைக்கணும் அப்படின்ற கட்டாயம்லாம் இல்லை, அப்படிதான் கருத்து. ஆனா ரொம்ப சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய வேறுபாடா ஒன்று ஆரம்பிக்குது இல்ல காதல் திருமணங்கள்ல. அந்த காதல் தம்பதிகளுக்கு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? காதல் திருமணத்துல ஒரு ஸ்பெஷல் ரிஸ்க் என்னன்னா, எந்த அளவுக்கு அவங்க காதல் செய்யறதுக்கு துணிறாங்களோ, எந்த அளவுக்கு வீட்டை விட்டு வெளியில வர்றதுக்கு துணிறாங்களோ, எந்த அளவுக்கு சம்பந்தம் இல்லாத வேற வேற ஃபேக்டர்ஸை புறக்கணிச்சுட்டு உறவுதான் முக்கியம்னு முடிவெடுக்கிறதுக்கு அவங்க துணிறாங்களோ, அதே அளவுக்கு பிரியறதுக்கும் அவங்க துணிவாங்க. அந்த பேசிக் ரிஸ்க் டேக்கிங் வந்து எல்லா இடத்துலயும் வரும் அவங்களுக்கு. ஓகே, அங்க வந்து இங்கே வரும், அங்க வந்து இங்கே வரும். அதனாலதான் டிவோர்ஸ் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ்ல தான் டிவோர்ஸ் ரேட் அதிகம். ஏன் லவ் மேரேஜ்ல டிவோர்ஸ் ரேட் அதிகம்னா, நான் உனக்கு இப்படி எல்லாம் நினைச்சேன், நீ அப்படி இல்ல, அன்னைக்கு நீ அப்படி பேசின, இன்னைக்கு இப்படி பேசின, அப்போ ஒரு போலித்தனம் இருக்குன்னா அந்த போலித்தனத்தை லவ் மேரேஜ்ல அவங்களால அக்செப்டே பண்ண முடியல. ஏன்னா லவ் மேரேஜ்ல அவங்க வேற எதையும் கணக்கு வழக்கு பார்க்கல, மனசை தான் பார்த்தாங்க. மனசே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நான் அந்த கல்யாணத்துல வாழணும்ன்ற அந்த கோவம் அவங்களுக்கு வருது. பட் அறிவியல் ரீதியில நாங்க இந்த மேரிட்டல் தெரப்பி எல்லாம் பண்ணும்போது நாங்க முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா, நீங்க காதலிக்கிறீங்க, சேர்ந்து வாழ ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு ஆக்சுவலி திருமணம் தேவையில்லை. நீங்க சும்மா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், லிவிங் டுகெதர் இருக்கலாம், கல்யாணமே பண்ணிக்காம ரூம்மேட்ஸா இருக்கலாம். ஆனா திருமணம்னு வந்துருச்சுன்னா அது ஒரு லீகல் கான்ட்ராக்ட். அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, நம்ம பெரியவர்களுக்கு பிரச்சனை, நமக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கு பிரச்சனை, பிறந்துட்ட குழந்தைகளுக்கு பிரச்சனைன்றதுனால கல்யாணம்ன்றது லாங் டேர்ம், 50 வருஷத்துக்கு உண்டான ஒரு கான்ட்ராக்ட். இப்ப 50 வருஷத்துக்கு நான் என் ஃப்ரெண்ட் என்னோட பார்ட்னரோட நான் பிசினஸ் டீல் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன நினைப்பேன், இந்த ப்ராஜெக்ட் தோத்துறக்கூடாது, நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன், அவங்க அம்மா என்ன பேசினா என்ன, அவங்க தாத்தா என்ன பேசினா என்ன, அதெல்லாம் பெருசு இல்ல, ப்ராஜெக்ட் தான் பெருசு, இவங்களுக்காக நம்ம ப்ராஜெக்டை தோத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி நம்ம ப்ராஜெக்ட் ஓரியன்டா இருப்போமோ அது மாதிரி திருமணமும் ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ன்றதுல ஸ்பெஷலி காதல் மனம் செய்த தம்பதிகள் ரொம்ப ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ என் மனசை கவர்ந்தாய் அதனால உன்னை மணந்தேன், நீ என் மனசை நோகடிச்சிட்டா அதனால நான் பிரிகிறேன்னு சொல்லிடுவாங்க. மனசை நோகடிச்சா அது கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடும். நோகடிக்கிறது வந்து பெர்மனண்டா இல்ல, அது கொஞ்சம் பேசி நெகோசியேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஆனா காதல் திருமணம் செய்யறதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அதுல ஒரு சின்ன ஒரு குழந்தைத்தனத்தை ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க. இப்ப காதல் திருமணம் செய்த கணவனோ மனைவியோ அது ரெண்டுத்துல யாரோ ஒருத்தர் வந்து சைல்ட் லைக் பிஹேவியர் இருக்கும். ரொம்ப தன்னை கொஞ்சணும், தன்னை மெச்சிக்கணும், தன்னை கூடவே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் காதல் மொழிகள் பேசணும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது அரேஞ்ச் மேரேஜ்ல அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. அது இவ்வளவுதான்றது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த காதல் திருமணத்துல அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது அந்த மீட்டர்ல கொஞ்சம் கவனிப்பு குறைஞ்சதுன்னா கூட அவங்களுக்கு வெறுப்பு தட்ட ஆரம்பிக்குதுன்றதுனால காதல் திருமண தம்பதிகள் இதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் தம்பதிகளுக்கு வந்து இந்த மதர் இன்லா இஷ்யூ இருக்குல்ல, மதர் இன்லா இந்த பொம்பளை பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல எக்கச்சக்கமா இருக்கும். அது விமன், நீங்க நேத்து கூட நியூஸ் பேப்பர்ல பாத்திருப்பீங்க, ஐபிஎஸ் படிச்ச லேடிக்கு வந்து டவுரி ஹராஸ்மெண்ட் சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ். அரேஞ்ச் மேரேஜ் வந்து புனிதமானது, ஒசத்தியானது, கலாச்சார ரீதியானது நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு அடிமைத்தனம் தான், அது ஒரு கணக்கு வழக்கத்துல இருக்கு, அதுல பேரம் இருக்கு, அது பிசினஸ் மாடல் தான். அதை நம்ம எந்த அளவுக்கு ரொமான்டிசைஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி அழகுபடுத்தி கொண்டாடுமே தவிர ஆஸ் இட் இஸ் அது ஒரு ஒரு மோசமான மாடல் தான். காதல் தான் அது அழகுபடுத்துதுன்றதை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எக்ஸலண்ட். அது அவங்க ஷாலினி மருத்துவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்க. காதல் திருமணத்தில் யாராவது ஒருத்தர் குழந்தமையோடு நடந்து கொண்டே இருக்கிறார்கள், தேர் பிஹேவிங் கிட்டிஷ்ங்கிறது தான். அது இப்போ நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்தா இதில் பேசின எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். காதல் திருமணத்தில் ஒருத்தர் அதுவாக இருந்து கொண்டே இருக்கிறீங்க. ரொம்ப சாதாரணமாக என் ஒய்ஃபுக்கு நடக்க தெரியாது, நான் நடக்க சொல்லி கொடுக்குறேன், நடக்கவா தெரியாது அவங்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு நடக்க தெரியாது, என் மாமா தான் எனக்கு கரெக்டாக நடக்க வைப்பாருன்னு. எனக்கு சொன்ன உடனே முழு நிகழ்ச்சி அவங்க இருந்து பார்த்தது போலவே இருந்துச்சு. அப்படித்தானே? உங்களை போல 100 காதல்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க. அதனால தெரியும்ல, ரைட்டு, இந்த குரங்குட்டி எங்கே தவ போகுதுன்னு தெரியும் நமக்கு அப்படின்னு. அதே போல அரேஞ்ச் மேரேஜ்லேயும் அதே சிக்கல்கள் இருக்கு. நீங்கள் உடனே எல்லாருமே என்ன சொன்னீங்கன்னா, சண்டை வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடுவோம்னு. காதல் திருமணத்தில் ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா அந்த பிரச்சனையை அவர்கள் தான் தீர்த்துக்கணும். மாமாவுடைய அம்மா சொல்ற மாதிரி, நீ தானே பார்த்த, நீ நடத்திய அப்படிங்கிற ஈஸியா வந்து பெற்றோர்கள் கைவிட்டுறாங்க. ஏன்னா இன்னொரு வகையில் என்ன, பெற்றோர்களுக்கு இருக்க கோவம் என்னன்னா, ரொம்ப நாளா அந்த பைபிள் நம்ம சொன்னதே கேட்கல, அவ சொல்றதாவது கேட்கட்டும் போடா அப்படின்னு நான் அனுப்புறதுதான். அம்மா சொன்னதை கேட்டிருக்கவே மாட்டேறலாம் மாமா, இப்ப ரைட் ஒருத்தி வந்தாளா, இப்ப மாட்டினியா நீ போ அப்படிங்கிறது. இந்த காதல் ரொம்ப முக்கியம். மருத்துவர் சொன்னதுல உலகத்துல எங்கேயுமே இந்த மாடல் இல்லை. இங்க மட்டும்தான் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்றது இல்லை, 2 குடும்பம் கல்யாணம் பண்ணுது. அரேஞ்ச் மேரேஜ்னு ஒன்று வச்சு நம்ம அப்பாவுக்கு சரியா வருவாங்களா, அம்மாவுக்கு சரியா வருவாங்களான்னு. இன்னமும் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க நாடு சிங்கப்பூர் அரேஞ்ச் மேரேஜா ஆச்சரியமா பாக்குது. அரேஞ்ச் மேரேஜா, அது அப்புறம் ஒருத்தருக்கு கொஞ்சம் தெரியாம கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு. நம்மளும் அப்படித்தான் இருந்தோம். நம்ம அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன தலைகளோட சேர்த்து 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 வந்து இப்ப அரேஞ்ச் மேரேஜ் வந்துட்டோம், இந்த ஒழுங்குக்குள்ள இருந்துருவோமேனு. நம்மளும் காலத்துல தான் இருந்தோம். இந்த காதலர் தினத்தன்னைக்கு காதலர் தினத்தை கொண்டாடுவது முக்கியம் இல்லை, ஆனா காதலை பத்தி இதை போல வயதான சமூகம் எதை வெற்றியாக நினைக்கிறதோ இல்லையா, ஒரு டாக்டர் சொன்ன மாதிரி அது ஒரு பாண்டு, ரொம்ப நாளைக்கு இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும் போது ஒருத்தர் சக்சஸ்ஃபுல் 55 வருஷம் இருந்திருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே 50 வருஷம் இருந்த பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அவர் கடைசியில பரவாயில்ல அவ ஏதாவது சொல்றா விட்டு கொடுத்துருவோமே அப்படிங்கிற தான் அவருக்கு இருக்கு. நான் உடனே விட்டு கொடுத்துருவேன், சாரி கேட்டுருவேன், கல்யாணமான 1 வருஷம் அதே தான் சொல்றாரு, என் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம்னு. 55 வருஷம் ஆனவர் அதான் சொல்றாரு, நான் சாரி கேட்டுருவேன், பரவாயில்ல ஒரு வாய் காப்பி உடனே கேட்பேன், உடனே சிரிச்சிருவாவ அப்படிங்கிறது. இது எதையுமே மனசுக்குள்ள நம்ம ஞாபகமா வச்சுக்க வேண்டியது இல்லைங்கிறது தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து பயணப்படணும்னு நினைச்சிருக்கோம் ஒரு பயணத்தை, நமக்கு ஒரு சக பயணியா ஒருத்தர் பயணப்படுறாங்க, அவர்களை மிக சமமாக நடத்தி இல்லையா, நமக்கு கிடைத்த எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கும் நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாயிருது. அது காதல் திருமணமா ஆனா என்ன நடக்கும்னா, சமூகத்தில் இருக்கும் பல்வேறு வேறுபாடுகளை குறைப்பதற்கான, தீர்ப்பதற்கான, அழிப்பதற்கான தொடக்கம் காதல் திருமணம் தான். அதுதான் செய்ய முடியும் இல்லையா. ஜாதியா பொருளாதாரமா எல்லா வேறுபாடுகளுக்கான தீர்வா காதல் திருமணம் தான் தொடங்க முடியும். அதனால காதலை கொண்டாட வேண்டியது இருக்கு. அந்த காதல்ல ரொம்ப சிறப்பா நம்ம லீலா சாம்சன் சொல்ற மாதிரி இவ்வளவு சிறப்பா ஒரு காதல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் விபத்தை சந்திச்சோம். அந்த விபத்து ஒரு பொருட்டு இல்ல, அவர் அம்மாவே வேண்டான்னு சொன்னாங்க, ஆனா பரவாயில்ல நான் காதலிச்சேன் அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்ககிட்ட அந்த வார்த்தையை அவங்க சொல்ல வரல. என்னன்னா, திருமணத்துக்கு பிறகு இந்த விபத்து நடந்திருந்தா நான் நடத்திருப்பேன்ல, அப்ப காதல் குறைஞ்சிருக்குமா என்ன, அதனால நான் நடத்துறேன் அப்படிங்கறதுதான். அப்ப காதல் என்பது எல்லா சிக்கல்களையும் தாண்டி ஒண்ணு நடத்திக்கிட்டே இருக்கு. அது தொடர்ந்து நடத்துவதற்கு இன்றைய சூழல்ல நம்ம பேசுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா காதல் திருமணங்களே கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க காலகட்டம் அந்த காலகட்டம். பெண்ணின் தந்தைக்கோ பையனின் தந்தைக்கோ பெற்றோருக்கோ சொல்லிட்டு தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் ஒருத்தர் சட்ட வரைவு வரை ஒருத்தர் பேச முடியும்னா நம்ம ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். இதுனடா கல்யாணம், நீங்க ஏற்கனவே அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லிட்டு தான் நீங்க காதலிக்கணும்னா அது காலமா? அதனால காதலர் தினத்தை ஏன் கொண்டாடணும் நம்ம ரொம்ப தீவிரமானா,
நம்ம காதல தான் கொண்டாடணும், காதல தினம் முக்கியம் இல்ல. ஆனா காதல தினத்தை கொண்டாடாதான்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் யாரா சொல்றான் அப்படின்னு பார்த்தா இந்த வேற்றுமைகள் எல்லாம் நிலைச்சிருக்கட்டும்னு விரும்புறவன், இப்படியே எல்லாரும் இருந்துருன்னு விரும்புறவன். அவன் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்வதற்காகவே நாம் எல்லோரும் தொடர்ந்து பெருவாரியா இந்த காதல தினத்தை கொண்டாடிடணும். காதலை கொண்டாடிடுவோம், வாழ்வை கொண்டாடிடுவோம். மீண்டும் மறுவாரம் சந்திப்போம். ரூபாய் 4000 மதிப்புள்ள கௌரா பதிப்பை வழங்கும் இந்த புத்தகத்தை பரிசா பெறுவாரு மாமா. வாங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, மனைவிக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னு நான் கேட்டேன். அவர் சொல்றதுக்கு ரொம்ப ஆர்வம் மைக்க வாங்கினவரு, சார் என்னை எல்லாம் லவ் பண்ணதே சர்ப்ரைஸ் தான் சார், இதுக்கு மேல வேற என்ன சார் வேணும் அப்படின்னாரு. இந்தாங்க. தேங்க்யூ. சிறப்பு. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறொரு தலைப்பில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.